வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். காலையில் அந்த டார்க் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு அந்த சம்மை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் அந்த டார்க் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நான் சம்மை படிக்கிறேன். இந்த சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த டார்க் ஆஃப் எ ஃபோர்ஸ் ரெப்ரசன்டட் பை 3i cap plus 4j cap minus 5k cap about the point with position vector 2i cap minus 3j cap plus 4k cap acting through a point whose position vector is 4i cap plus 2j cap minus 3k cap. ஸோ வந்து இது வந்து வெக்டார் அல்ஜிப்ரா 12th புக்கு. ஸோ அதில் வந்து எக்ஸசைஸ் 6.1 வந்து 30th சம் இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம காலையில் வந்துட்டு டார்க்கை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறது ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஒரு டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு 2 வெக்டார் கொடுத்துட்டு அந்த வெக்டாரின் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா டார்க் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த டார்க்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ வந்து கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த கொஸ்டின் இமேஜே கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே அந்த போர்டு இமேஜ் ஒன்று போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத எழுதிடணும். எப்போவுமே மேக்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை கீழே வந்து எழுதுங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கொஸ்டினை வந்துட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு அந்த பொசிஷன் வழியாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆணுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஏதோ ஒன்று அதனுடைய டார்க் என்ன, அந்த டார்க்கோட மேக்னிடியூட் என்ன, அதுக்கப்புறம் டைரக்ஷன் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம பொசிஷன் வெக்டார் என்ன பண்ணிக்கலாம், அதாவது ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கொடுத்துருக்குற பாயிண்ட்டை வந்துட்டு. ஸோ வந்து அந்த ஓ அப்படின்றது ஆக்சிஸு இல்லாட்டி பைவட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுமே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொடுத்துருக்குற வெக்டாரை வந்து ஒன்று வந்து ஓஏ வெக்டார்னு எடுத்துங்க, இன்னொன்று ஓபி வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இந்த இமேஜில் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்குற டேட்டாவை நீங்கள் வந்து போடுங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா, அதாவது பி வெக்டாரை ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் மைனஸு, அதுக்கப்புறம் ஏ வெக்டாரை போடுங்க. ஓகேங்களா, அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மைனஸ் வந்துட்டு ஏ வெக்டாரோட எல்லாத்துலேயும் அந்த யூனிட் வெக்டார் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிம்பிள்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சிமிலர் டேர்ம்ஸை நம்ம வந்துட்டு ஆடோ சப்ராக்டோ பண்ணி கடைசியில் நமக்கு பொசிஷன் வெக்டார் என்ன கிடைக்குது, ஆர் வெக்டார் என்ன கிடைக்குதுன்னா 2i cap plus 5j cap minus 7k cap கிடைக்குது. ஓகேங்களா, இப்போ கொடுத்துருக்குற டேட்டா வச்சு நம்ம பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டார்க் கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க டேட்டாவில். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறதுனால ஃபோர்ஸும் தெரியும், இப்போ ஆரும் தெரியும். ஸோ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ டீன்னு கூட போட்டிருப்பாங்க, அது நீங்கள் எப்படி வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டாரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிட்டர்மினன்ஸாக எழுதிக்கிறலாம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டு டிட்டர்மினன்ஸாக எழுதிக்கிறோம். டிட்டர்மினன்ஸாக எழுதினா என்ன, எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிட் வெக்டார்ஸை எழுதிக்கங்க. ஐ கேப்பு, ஜே கேப்பு, கே கேப் மூணுமே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர் எழுதணும். ஸோ 2, 5, -7, அதுக்கப்புறம் ஃபோர்ஸை வந்துட்டு அதனுடைய மேக்னிடியூட் மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா, ஏன்னா மேலே வந்து நம்ம ஐஜேகே எழுதிட்டோம். ஸோ அந்த ரெண்டு குவான்டிட்டியோடைய மேக்னிடியூட் எழுதுனா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்க, ஃபோர்ஸ் வந்து 3, 4, -5. ஓகே, இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வேல்யூ கண்டுபிடிக்க தெரியாதவங்களுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், அதாவது இந்த மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கா, இந்த 9 எலிமெண்ட்ஸில் ஜே -7, 4, 2 இது 4த்துக்கும் ஒரு மைனஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு 3 எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் மேட்ரிக்ஸோட பேசிக்ஸ் வந்து தெரியணும். தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க
இந்த மாதிரி டிட்டர்மினன்ட்ஸோ ஒரு 2-3 சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மறைச்சிக்கிட்டு ஐ கேப்போட வேல்யூ, அடுத்தது 1-2க்கு மைனஸ், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த மிடில் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், சுற்றி அந்த மேட்ரிசஸோட டிட்டர்மினன்ட்ஸோட மிடில் வேல்யூஸ் எல்லாத்துக்குமே மைனஸ் வரும் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதனால் மைனஸ் ஜே கேப் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கே கேப்பு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஐ போட்டிருப்போம், அப்புறம் மைனஸ் ஜே போட்டுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதோடைய மைனர் அப்படின்றது அந்த ஐயோடைய, இப்போ ஐ வந்து A11னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை நீங்கள் ஹைட் பண்ணால் ஒரு மைனர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ தேர்ட் காலம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 3 மைனஸ் கிடைக்கும். அந்த 3 மைனஸோட வேல்யூவையும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு டார்க்கு கிடச்சிரும். டார்க்குடைய வெக்டர் கிடச்சிரும். 3i கேப் மைனஸ் 11j கேப் மைனஸ் 7k கேப். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டார்க் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம டார்க் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் த வித்தவுட் டைரக்ஷன் வேல்யூ. டைரக்ஷன் இல்லாமல், டைரக்ஷனோட தான் டார்க் வந்து வரும். நம்ம இதில் இந்த ஃபார்முலா படி டைரக்ஷனோட தான் வரும். ஸோ இந்த நம்ம டைரக்ஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்து எல்லாத்தோட எல்லா எலிமெண்ட்ஸையும், அந்த யூனிட் வெக்டார் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 179 வருது. இதில் வந்து ஒன்று விட்டு போயிருக்கு. என்ன அப்படின்னா 179 யூனிட்ஸ் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அவங்க வெறும் 179 அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்ரிக் எழுதணும். ஓகேங்களா? அது என்ன மெட்ரிக் அப்படின்றத எழுதணும். அப்படி மெட்ரிக் கொடுக்கல அப்படின்னா நம்ம யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து போட்டுறணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், அதாவது டார்க்குடைய அந்த 3 யூனிட் வெக்டார் காம்பனண்ட்டை எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் டார்க்கால் டிவைட் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல 3i கேப் இருக்குது அப்படின்னா 3ஐ மட்டும் எடுத்துக்கிட்டு டார்க்கை வந்து நம்ம மாடுலஸ் பண்ணி ஆல்ரெடி 179 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதை டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 11 இருக்குது ஜே காம்பனண்ட்டு, அப்புறம் கே காம்பனண்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு 3 by root of 179, minus 11 by root of 179, minus 7 by root of 179. ஸோ மறுபடியும் உங்களுக்கு நான் ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸு ஒரு பொசிஷன் வெக்டார்லேருந்து ஆக்ட் ஆகுது. அந்த பொசிஷன் வெக்டார் 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு நமக்கு டார்க் கேட்குறாங்க, அப்புறம் மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் கேட்குறாங்க, அப்புறம் டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்குறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டத்தையும் டிட்டர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்க் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ டார்க்கில் யூனிட் 3 வெக்டார் காம்பனன்ட்ஸ் இருக்கும், யூனிட் வெக்டார் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மாடுலஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த டார்க். அதுக்கப்புறம் டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசைன் ரேஷியோ, அதாவது டார்க்குக்கும் அந்த யூனிட் வெக்டார் காம்பனண்ட்டுக்குள்ளே கொசைன் ரேஷியோ தான். ஸோ அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டார் காம்பனண்ட்டுடைய மேக்னிடியூட், அந்த மேக்னிடியூடு நம்பர்ஸை எழுதிட்டு இதால் மாடுலஸ் ஆஃப் டார்க்கால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 3 காம்பனண்ட்டுக்குள்ளதும் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ இந்த 2 இமேஜுமே கொஸ்டின் இமேஜ் ப்ளஸ் ஆன்சர் இமேஜ் ரெண்டுமே கீழே கொடுத்துருப்பேன், பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டாகவும் ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த இமேஜை நான் போடுறேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த சம் புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.